சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வெளியே திடீரென்று புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. புகைமூட்டம் காரணமாக தலைமைச் செயலகத்திற்கு வெளியே இருப்போருக்கு மூச்சு திணறலும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்திருக்கிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வெளியே திடீரென்று புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளது. புகை மூட்டம் காரணமாக சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்ததோடு தலைமைச் செயலகத்திற்கு வெளியே காத்திருந்தவர்களுக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், என்ன நடந்தது? இந்த திடீர் புகை மூட்டத்திற்கு என்ன காரணம்? வேதவல்லி, சென்னை தலைமைச் செயலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு வெளியேதான் இந்த திடீரென ஒரு புகைமூட்டம் போல் கிளம்பி அதே போன்று ஒரு நெடியோடு ஒரு மனமும் வெளியாகி இருக்கிறது. இந்த நெடியோடு கூடிய அந்த காற்று அந்த பகுதியில் பரவி இருப்பதன் காரணமாக மூச்சு விடுவதற்கும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த திடீர் காற்று, நச்சு காற்று போன்ற அந்த காற்று சற்று நேரத்துக்கு முன்பாக தான் இந்த பகுதி முழுவதும் பரவி இருக்கிறது. குறிப்பா நாம் பார்த்தோம் என்றால் இந்த தலைமைச் செயலகம் அமைந்திருக்க பகுதிக்கு எதிரேதான் இது போன்ற ஒரு நச்சு காற்று போன்று மூச்சு விட முடியாத ஒரு காற்று அந்த சூழல் பகுதி முழுவதும் பரவி காணப்படுகிறது. குறிப்பா நாம் பார்த்தோம் என்றால் அந்த இடம் பார்க்கிங், வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடமாக இருக்கும். அதே போன்ற அந்த பிரதான சாலை நாம் பார்த்தால் பிராட்வே பகுதியிலிருந்து காமராஜர் சாலை நோக்கி செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையை ஒட்டிய பகுதிகளிலும் இதே போன்ற நிலைதான் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த திடீரென அந்த வெள்ளை புகைமூட்டம் போன்ற காற்று எங்கிருந்து வந்தது? இந்த வாயுவின் காரணமாக அந்த பகுதியில் ஆக்சிஜனுடைய அளவு குறைந்து காணப்படுகிறது. குறிப்பாக மூச்சு விடுவதற்கு தேவையான அந்த காற்றினுடைய அளவு குறைந்திருக்கிறது. மேலும் நெடியுடைய கூடிய அந்த வாயு காரணமாக பலரும் அச்சமடைந்திருக்கிறார்கள் என்றே கூற வேண்டும். ஏனென்றால் அங்கு கார்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் செல்லக்கூடியவர்கள், பொதுமக்கள் வந்து செல்லக்கூடியவர்கள், அதே போன்று அந்த இடத்தில் காவல் பணியில் இருந்தவர்கள் கூட இந்த நச்சு போன்ற அந்த வாயுவை சுவாசித்ததன் காரணமாக அவர்களுக்கு மூச்சு திணறலும் பலரும் உணர்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலை தான் தலைமைச் செயலகத்துக்கு வெளியே நிகழ்ந்திருக்கிறது. அதே வேளையில் இது ஏதாவது பொருளை எரித்ததால் உண்டான அந்த வாயுவா அல்லது அருகே இருக்கக்கூடிய துறைமுக பகுதியிலிருந்து ஏதாவது இது போன்ற நச்சுக்காற்று என்பது வெளியாகி இருக்கிறதா? எந்த வகையில் இந்த திடீரென அந்த புகைமூட்டத்தோடு கூடிய சுவாசிக்க முடியாத காற்று என்பது வெளியாகி இருக்கிறது. இதனைத்தான் காவல்துறையினரும் தொடர்ந்து அங்கு விசாரித்து வருகிறார்கள். எங்கிருந்து பரவியது என்பது குறித்து தொடர் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. வேறு ஏதாவது காரணங்களால் இந்த நச்சுக்காற்று திடீரென அங்கு பரவி இருக்கிறதா என்றும் அவர்கள் தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரையில் அரசு ஊழியர்கள் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாம் வந்து செல்லக்கூடிய இடம். இந்த இடத்தில் தலைமைச் செயலகத்தை வெளியே இது போன்ற ஒரு நச்சுக்காற்று என்பது பரவி இருப்பதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. வேதவல்லி, தற்போது பொதுமக்கள் பலருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகளும் அவதியடைந்திருக்கும் நிலையில அங்கிருப்பவர்களுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா? அந்த புகையை கட்டுப்படுத்துவதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? சுரேஷ், வேதவல்லி, குறிப்பாக இந்த புகை எதனால் வெளியானது, எங்கிருந்து வெளியானது என்பதை முதற்கட்டமாக தீவிரமாக தேடி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அதனை தடுப்பதற்கும் அதே போன்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும் என்பதால் அதற்கான முதல்கட்ட விசாரணை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அதே வேளையில் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் உட்பட பலரும் இந்த சுவாசித்திருக்கிறார்கள் அந்த காற்றை. அதாவது ஆக்சிஜன் குறைவாக இருக்கக்கூடிய நெடியுடன் கூடிய இந்த காற்றை சுவாசித்ததால் அவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த பகுதியிலிருந்து உடனடியாக அவர்கள் எல்லாம் வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வாகனங்கள் சென்றவர்கள் எல்லாம் அங்கு நிறுத்த முடியாத நிலையில் உடனடியாக அந்த இடத்தை கடந்து விரைவாக வெளியேறி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நச்சு போன்ற அந்த காற்று எங்கிருந்து வெளியானது என்பதை முதற்கட்டமாக தேடி கண்டுபிடித்து அதனை தடுப்பதற்கும் அந்த காற்று எங்கிருந்து வெளியான என்பதை அறிந்தால்தான் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் என்பதால் அதற்கான வேலைகளில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் கூறியது போலவே ஏதாவது பொருட்களை கொண்டு வந்து பொழுது அது உடைந்து ஏதாவது காற்று வெளியானதா அல்லது ஏதாவது எரித்ததால் உண்டான இந்த காற்றால் இது போன்ற ஒரு நச்சுத்தன்மை கொண்ட காற்றாக பரவியதா, இல்லை நம்ம அருகே இருக்கிற துறைமுகத்தில் கொண்டு வந்த பொருட்களில் இருந்து ஏதாவது இது போன்ற ஒரு காற்று வெளியானதா என்பது குறித்து தீவிர விசாரணை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விசாரணை அடிப்படையில் அதனை கண்டுபிடித்தால்தான் அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். அதே வேளையில் அந்த பகுதியை சுற்றிலும் இந்த நெடியுடன் கூடிய நச்சுக்காற்று பரவி இருப்பதன் காரணமாக பொதுமக்களும் அதே போன்ற வாகன ஓட்டிகளும் அந்த பகுதியை கடப்பதற்கு வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருகிறது. வேதவல்லி,
தோராயமாக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் தலைமைச் செயலகத்திற்கு அருகே? எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதி வரைக்கும் இந்த புகை மூட்டம் சூழ்ந்திருக்கிறது? குறிப்பாக தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரையில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இங்கு வந்து செல்வார்கள். அது பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம். அதற்கு எதிரே இருக்கக்கூடிய பார்க்கிங் பகுதி எனக்கூடிய வாகன நிறுத்தமிடம், அதே போன்று அங்க இருக்கக்கூடிய பிரதான சாலையை ஒட்டிய பகுதியில் தான் இந்த கச்சித்தன்மை கொண்ட காற்று, அதாவது சுவாசிக்க முடியாத அளவில் நெடியுடன் கூடிய காற்று என்பது பரவி இருக்கிறது. தலைமைச் செயலகத்தை நோக்கி இன்னும் உள்ளே வரவில்லை. வெளியே தான் இந்த சூழல் என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. பிரதான சாலை மற்றும் பிரதான சாலை ஒட்டி இருக்கக்கூடிய பார்க்கிங் பகுதியை ஒட்டி தான் இருக்கிறது. ஆகவே இந்த காற்று வேற ஏதாவது வாகனத்திலிருந்து வெளியானதா, வேற ஏதாவது பொருட்களில் இருந்து வெளியானதா என்பது குறித்து தான் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். சுமார் 1 கிலோமீட்டர், அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 500 மீட்டர் தொலைவிற்கு மேலாக இது போன்ற அந்த காற்று என்பது பரவி இருக்கிறது. கண் எரிச்சல் போன்றவையும் காணப்படுகிறது. மூச்சு திணறலும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கான பிரதான காரணத்தை தான் தொடர்ந்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். எங்கிருந்து பரவியது, எப்படி பரவியது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் மூச்சு திணறல் அதிகமாக இருப்பதன் காரணமாக யாராலும் அந்த இடத்தில் நிற்கக்கூட முடியவில்லை. அவர்கள் எல்லாம் அங்கிருந்து வேறு இடத்திற்கு நகர்ந்து செல்லக்கூடிய நிலையை தான் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வாகன ஓட்டிகள் வருபவர்களுக்கு கண் எரிச்சல் போன்றவை ஏற்படுகிறது. காரில் செல்பவர்கள் கூட இதை உணர்வதாக தெரிவிக்கிறார்கள். ஆகவேதான் காவல்துறையினரும் மற்றும் பொதுமக்களும் கர்ச்சீப்புகள் போன்ற துணிகளை தங்கள் முகங்களில் மூடிக்கொண்டு மூச்சு விடுவதற்கு சிரமப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. வேதவல்லி, அதிகமாக மக்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள் எனும்போது ஏதேனும் அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறார்களா காவலர்கள்? காவல்துறையை பொறுத்தவரையில் பொதுமக்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியை தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விலகிச் செல்லுங்கள் என்ற கருத்தினை தான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சுற்றுப்பகுதி முழுவதுமே இருப்பதன் காரணமாக அவர்கள் மூச்சு விடுவதற்கான சிரமப்படுவதை தான் பார்க்க முடிகிறது. அதே வேளையில் வாகனங்கள் இருப்பவர்கள் அங்கிருந்து கடந்து விரைவாக வெளியே செல்லக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த இடத்திலிருந்து பொதுமக்கள் சற்று அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய காற்று, சுத்தமான காற்று அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மூச்சு விடுவதற்கு சாதகமான இடத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினரும் ஏதோ இந்த இடத்தில் நிகழ்ந்திருப்பதன் காரணமாக அது குறித்து விசாரிப்பதற்கும் அதே போன்று பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்குமான வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேதவல்லி, இந்த புகை மூட்டத்திற்கான காரணமாக காவல்துறையினர் என்ன சொல்றாங்க? ஏன்னா அருகே ஏதேனும் குப்பை கிடங்கு இருக்கிறதா, எங்கிருந்து வந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு காவல்துறையினர் கருதுகிறார்கள். வேதவல்லி, குறிப்பான பார்த்தோம் என்றால் செயலகத்தை இது போன்ற அந்த குப்பை கிடங்கு சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். புகைமூட்டம் காரணமாக தலைமைச் செயலகத்திற்கு அருகே சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கும் அவதியடைந்திருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்திற்கு வெளியே திடீரென்று இந்த புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கே வெளியே காத்திருப்பவர்கள் சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த புகை மூட்டத்திற்கான காரணம் இன்னும் தெரிய வராத நிலையில் மூச்சு திணறல், கண் எரிச்சல் போன்றவை ஏற்படுத்துவதாக அங்கிருக்கும் மக்கள் கூறுகின்றனர். புகை மூட்டம் காரணமாக சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கண் எரிச்சல் போன்றவை ஏற்பட்டிருக்கின்றன. துறைமுகம் அருகே கடற்கரையோர பகுதிகளில் இருந்து இந்த புகை வருவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.